இல்லை, சபைக்கு மனைவி அப்படின்றதான ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சபை அப்படின்னா உடனே டீச்சிங் அப்படின்ட்டுவீங்க, உள்ளே கொண்டு உபதேசிக்கணும், கீழ்ப்படிய வைக்கணும் அப்படின்றதான காரியம் சொல்ல. இப்போ மனைவி அப்படின்னும் போது மனைவிக்கு என்னதான ஒரு ரோல் காணப்படுது. அடிப்படையாக மிகப்பெரியதான ஒரு ரோல் என்னன்னா, அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கால அதனுடைய அப்பா யாருன்னு சொல்கிறது யாருடைய கடமை? நான் இவருக்கு தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதான கடமை, இதுதான் உன் அப்பா அப்படின்னு காமிக்க வேண்டிய கடமை மனைவிக்கு காணப்படுது. அப்போ சபைக்கு மனைவி என்கிற டைட்டில் காணப்படும் போது என்ன கடமை காணப்படுது? உன்னுடைய பிதா யாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதான கடமை. உன்னுடைய தெய்வம் யாரு, யாருக்கு நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன், யாரை சொல்லி நான் உன்னை இங்கே அழைத்து இருக்கிறேன் அப்படின்ற காரியம் வேணுமா இல்லையா? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவன் பார்த்தீங்கன்னா வரார் ஒரு நாள், பிதாவை யாருன்னே நம்ம சொல்லி கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவ யாருன்னு சொல்லி கொடுத்துட்டோம். குமாரனா மனுஷனா காணப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன்னை ரட்சித்த தெய்வம் இவர் இல்லைன்னா ரட்சிப்ப எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. இதில் இருக்க டைட்டில்ஸ் எல்லாம் ஆவியாக இருக்கிறவர், பட்சபாதம் இல்லாதவர், நியாயத்தில் இருக்கிறவர், தொழுது கொள்ளப்பட தக்கவர், ஆண்டவர், கர்த்தர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், எல்லாமே சொல்லியிருப்பீங்க இத்தனை டைட்டிலும். ஆனால் பிதாவானவர்ன்றதான டைட்டிலை சொல்லி கொடுக்குற கடமை யாருக்கு காணப்படுது? மனைவி என்கிறதான சபைக்கு அது காணப்படுது. அது வரை சொல்லியே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அவர் வரும்பொழுது, ஆஹா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, எங்களுடைய ரட்சகர் வந்துட்டார், எங்கள் நாயகர் வந்துட்டார், இப்போ கொண்டு போய் எங்கள் அப்பாவை காமிக்க போகிறாரு. அப்போ என்னதான் ஜனம் நினைப்பாங்க பிள்ளைங்க அவருடைய வருகையின் போது, இவரை நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம், நல்லது. பிலிப்பு கேட்ட மாதிரி கேட்பாங்க, எங்களுடைய பிதாவை எப்போ எங்களுக்கு காண்பிக்க போகிறீங்க? அப்போ அப்பாவை தெரியாத பிள்ளைகளாக சபைக்குள்ளே வாழக்கூடாது, தெய்வத்தை அறியாதவர்களாக வாழக்கூடாது. அதே மாதிரி வருகிறதான அப்பா என்ன சொல்லக்கூடாது? நீ என் பிள்ளையே இல்லை என்றும் உன்னை நான் அறியேன் என்றும் வருகிற தகப்பன் சொல்லக்கூடாது. யார்கிட்ட தான் கேட்பாரு? மனைவி கிட்ட தான் கேட்பாரு. நீ என்ன சொல்லி கொடுத்த? அப்போ அந்த மனைவியும் சரி கிடையாது, அது மனைவியும் கிடையாது. அந்த மனைவி பெற்றெடுத்ததான பிள்ளைகளும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளும் கிடையாது. அப்போ என்ன டைட்டிலில் தான் பிரச்சனை பண்ணுறான் பிசாசு அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அவர் என்னன்னு மட்டும் சொல்லாத, பிதான்னு மட்டும் சொல்லாத, ஏன்னா இயேசுக்கே அப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற காரியம் காணப்படுது. அப்போ நல்லா கவனிங்க, சிந்தையை தூண்டினேன்னா சபையினுடைய கடமை தகப்பன் யார் என்பதை சொல்லி கொடுக்கணும்.